வெவ்வேறு காலகட்டங்களில் ரிலீஸ் ஆன இந்த 5 படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்ட், ஒரே மாதிரியான ஸ்டோரிஸுங்க. அப்படி என்னென்ன படங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, 1997 நிக்கோலஸ் கேஜ் மற்றும் ஜான் நடித்து ரிலீஸ் ஆன ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற படமும், 1993 வினித், சுரேஷ், ரேவதி நடித்து ரிலீஸ் ஆன புதிய முகம் அப்படிங்கிற படமும், 2014 அல்லு அர்ஜுன், ராம் சரண் நடித்து ரிலீஸ் ஆன எவடு அப்படிங்கிற மூவியும், 2017 ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி, ஹன்சிகா மோத்வானி நடித்து ரிலீஸ் ஆன போகன் அப்படிங்கிற படமும், 1995 பிரபு டபுள் ஆக்ஷன் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆன சின்ன வாத்தியார் அப்படிங்கிற இந்த 5 படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்ட். இவங்க இந்த 5 படத்துக்குள்ளேயுமே நிறையா ஒற்றுமைகள் இருக்கும். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு தீவிரவாதியாக இருப்பாப்படி, ஜான் வந்து ஒரு FBI ஏஜென்ட்டாகவும் இருப்பாப்படி. நிக்கோலஸ் கேஜ் நிறையா இடங்களில் பாம்பு வச்சுருப்பார். அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால FBI ஏஜென்ட்டாக இருக்கிற ஜான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நிக்கோலஸோட ஃபேஸ்க்கு ஜானோட ஃபேஸையும், ஜானோட இடத்துல ஜானோட ஃபேஸ்க்கு நிக்கோலஸோட ஃபேஸையும் வச்சு வில்லன் இடத்துல ஹீரோவும், ஹீரோவோட ரோலில் வில்லனும் மாறிடுறாங்க. 2 பேர்த்துக்குள்ளே பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா நடந்த ஃபேஸ் மாற்றங்கள்னால இவங்க 2 பேரும் சந்திக்கிற பிரச்சனைகள். இந்த மூவியில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வினித் கேங்ஸ்டராக இருப்பார். ஸோ அவரை வந்து ஒரு கேங்ஸ்டருங்கிற காரணத்தினால வந்து போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவர்னால இந்த கேங்ஸ்டர் உருவத்தில் வாழ முடியாத காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தன்னோட ஃபேஸை மாற்றி சுரேஷ் மாதிரி ஒரு ஃபேஸை கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி புது ஐடென்டிஃபிகேஷனோட சுரேஷ் ஃபேஸோட இவர் போய் வேறு ஒரு ஊரில் ரேவதி கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தில் என்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா, அல்லு அர்ஜுன் வந்து அவரோட ஃபேஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ராம் சரணோட ஃபேஸை வச்சிட்றாங்க. ஸோ இதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நடக்கிற மாதிரி அல்லு அர்ஜுனோட ஃபேஸ்க்கு பதிலாக பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ராம் சரணோட ஃபேஸை வச்சதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோட ரோலில் ராம் சரண் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட ஃபேஸ்க்கு பதிலாக இவரோட ஃபேஸை மாற்றி வச்சதுக்கப்புறம் இவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அரவிந்த் சாமி வந்து ஒரு திருடனாகவும், ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருப்பார். இதில் வந்து அரவிந்த் சாமிக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமிக்கிட்ட போகர் எழுதுன ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அந்த ஓலைச்சுவடியில் ஒருத்தரோட உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு போகக்கூடிய கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்திகள் கொண்ட மந்திரம் அதில் இருக்கும். ஆனால் ஜெயம் ரவி உடம்புக்குள்ளே அரவிந்த் சாமி போயிட்டு அரவிந்த் சாமியோட உடம்புக்குள்ளே ஜெயம் ரவியை அனுப்பி கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. திருப்பி இவங்க 2 பேரும் தன்னோட உடம்புக்குள்ளே வந்துட்டாங்களா, கிளைமேக்ஸில் எப்படி? இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு பிரபு வந்து ஒரு ப்ரொஃபஸராகவும், இன்னொரு பிரபு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த ப்ரொஃபஸரான பிரபு வந்து அவர் வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்து வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி கொண்ட மருந்தாக இருக்கும். ஸோ இவர் வந்து அப்படி கூடு விட்டு கூடு பாய ட்ரை பண்ணும்போது ஸ்டூடெண்ட் உடம்புக்குள்ளே ப்ரொஃபஸரும், ப்ரொஃபஸரோட உடம்புக்குள்ளே ஸ்டூடெண்ட்டும் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் திருப்பி தன்னோட உடம்புக்குள்ளே வந்தாங்களா? இப்போ ஒற்றுமை என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த 5 படங்கள்லேயுமே பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயமும், கூடு விட்டு கூடு பாயறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும், ஹீரோவோட இடத்துல வில்லனும், வில்லனோட இடத்துல ஹீரோவும், அதாவது இவரோட பிளேஸில் வில்லனோட பிளேஸில் ஹீரோ வந்தால் என்ன ஆகும், ஹீரோவோட உருவத்தில் வில்லன் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த 5 படங்கள்லேயுமே கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த 5 படங்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒற்றுமைகள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே மாதிரி கான்செப்டில் எடுத்த படங்கள் இருந்தால் அதையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள்.